சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 43 முதல் 45 அதிகாரங்கள் வரை உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 43வது அதிகாரத்திலே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களை மீது நம்பிக்கை வைத்தவராய், இஸ்ரவேல் மீது தனக்குள்ள அன்பையும் அதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் தேவன் எங்கே கோருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் 7 வசனங்களில் கூறப்பட்டதான அனைத்து ஆசீர்வாதங்களும் விசேஷமாய் கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களுக்கு சொந்தமானது. அது நமக்கு சொந்தமானது. தேவன் நம்மை படைத்து நம்மை மீட்டு கொண்டதால் நாம் அவருடையவர்கள். நாம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அவர் அறிந்திருக்கிறார். நாம் கடந்து செல்லக்கூடிய பாதைகள், நமக்கு ஏற்படுவதான துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய், தாங்குகிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய குருடராய் இருந்தும் தேவன் தனது மீட்பின் திட்டத்தில் அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்துள்ளார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. அவர்கள் இன்னும் அவரது சாட்சிகளாகவும் ஊழியர்களாகவும் விளங்குவார்கள் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். அதே விதத்தில் தேவனுடைய இரக்கமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உண்மையற்ற தன்மையையும் தொடர்ந்து இந்த வசனங்கள் இந்த அதிகாரத்திலே நமக்கு தெரிவிக்கிறது. இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ள நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பாபிலோனியர்களின் நியாயம் தீர்த்து தனது மக்களை விடுவிப்பார் என்ற காரியத்தையும், இங்கே புதிய காரியங்களை பெற்று புது மன்னிப்பு, புது ஆசீர்வாதம், அவனுடைய மகிமையான அந்த பிரசன்னத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதாய் இங்கே வாக்கு பண்ணுகிறார். ஆனாலும் அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஏசாயாவின் நாட்களில் உள்ள யூதா தேவனுடைய மன்னிப்புக்காகவும் உதவிக்காகவும் வேண்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் பாவத்தில் விழந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் மனம் திரும்பாமல் போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவனுடைய சாபத்துக்கும் நிந்தனைக்கும் ஒப்புவிக்கப்படுவார்கள் என்பதையும் ஆண்டவர் தாமே இங்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கிறார். 44வது அதிகாரத்திலே, இப்பொழுதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் என்று சொல்லி
ஆண்டவர் தாமே தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலை அழைக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சமயமே உண்டாது. கர்த்தரே தேவன், விக்கிரகங்கள் அல்ல என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தர் சமயம் ஏசாயாவின் நாட்களிலே இஸ்ரவேல் விசுவாசத்தை மறுதளித்து பின்வாங்கி போன தேசமாய் இருந்தும் எதிர்கால சந்ததியின் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்ற தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு பகுதி நிறைவேறியது. இஸ்ரவேலர் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் போது இது முழுமையாக நிறைவேறுகிறது என்பதை ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மக்கள் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது மீட்பு, ஆசீர்வாதம், ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் வெளிப்படும். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆம், கர்த்தர் சொல்கிறதான காரியங்கள் ஒரு விக்கிரகத்தையோ தெய்வத்தையோ அழிந்து போகும் பொருட்களினால் உண்டாக்கி அதனிடம் பிரார்த்தனை செய்யும் மூடத்தனத்தை தேவன் அருவருத்து பேசுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் காண முடியும். இந்நாட்களில் மக்கள் சிலைகளையும் விக்கிரகங்களையும் உண்டாக்கி அவற்றின் முன் பணிந்து அவைகளை கனம் பண்ணி கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். விக்கிரகங்கள் ஆவிகள் தங்களுக்கு விடுதலை தரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதை எச்சரிக்கிறது. கர்த்தர் சமயம் என்றார் தேவனுடைய பிள்ளைகள் மீண்டுமாய் அங்கு விடுதலை பண்ணப்பட்டு எருசலேமில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த பகுதி தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. நான் என் ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்களின் யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பாழான ஸ்தலங்களை இடுபிப்பவர் என்பதை இந்த பகுதியில் ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஒரு கோரேசை ஆண்டவர் முன்குறித்து அந்த பெர்சிய தேசத்து ராஜாவை அங்கு பயன்படுத்த போவதை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். 45வது அதிகாரத்தில் வந்து கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கோரேஸ் இது ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவை இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணபடியாக ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரம். அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தம் தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையுள்ளவைகள். அந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொள்ள உன்னதான தேவன் தாமே கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளை செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.